என்ன கேள்விக்கு என்ன பதிலை சொன்னான் ராமானுஜன்? வேதாந்த விஷயங்களில் உள்ள பரிமாற்றங்களை பற்றி இந்த அடியேனுக்கு தெளிவாக சொல்ல ஞானம் ஏது? ராமானுஜன் ஒரு தவறான கருத்தை பதிலாக திணிக்கிறான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் குருதேவா. குருதேவா, என்னால் அனுமானிக்க முடியும், ஆனால் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்படியா சொல்கிறாய்? ஆம் குருதேவா, தங்கள் அளவிற்கு ஆராய்ந்து அறிய முடியாவிட்டாலும் ராமானுஜனின் நோக்கம் வேறு மாதிரி போக்குடையது என்பதை என்னால் உணர முடியும் சுவாமி. ஆனால் கோவிந்தன் அப்படி அல்ல. அவன் உங்கள் நிழலாய் இருக்கிறான். உங்கள் கருத்துக்களை, தத்துவங்களை அப்படியே பிரதிபலிக்கிறான் என்று சொல்ல வந்தேன் குருதேவா. உங்களுக்கு பலமாக இருக்கிறான். அதனால்தான் தாங்கள் கோவிந்தனிடத்தில் தத்துவ ஆராய்ச்சி குறிப்பை கொடுப்பதாக சொன்னவுடன் அடியேன் ஆமோதித்தேன். மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை குருதேவா. நான் எடுத்த முடிவு என் மனதில் மிகவும் ஆலோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவு. அது வீண் போகாது. கோவிந்தன் ஒரு நாள் என் அருகில் இருந்தால் போதும், பல ராமானுஜன்களை நான் எளிதில் சமாளிப்பேன். சரியாக சொன்னீர்கள் குருதேவா. ராமானுஜனையும் தாண்டி ஒருவன் இருந்தாலும் அவனாலும் உங்களை வெல்ல முடியாது. நமஸ்காரம் சுவாமி. என்ன குருநாதா, காஞ்சியிலிருந்து பட்சி வந்திருக்கிறது. போதும், நீ உடனே இங்கிருந்து புறப்படு. உத்தரவு குருநாதா. வாரும் திருக்கச்சி. திருப்புட்குழியின் வேதாந்த பேரொளிக்கு இந்த எளியவன் திருக்கட்சியின் வந்தனம். உங்கள் வந்தனம் ஏற்கப்பட்டது. என்ன ஆச்சரியம், திருக்கட்சியின் பாதங்கள் திருப்புட்குழி நோக்கி திரும்பி இருக்கிறது. வரதனை விடுத்து இங்குள்ள விஜயராகவனை தரிசிக்க வந்தீரோ? சுவாமி, பகவான் பல இடங்களில் பல திருநாமங்களில் இருந்தாலும் அடியேன் அதில் பேதம் பார்ப்பதில்லை. எம்பெருமான் எங்கு உறைந்தாலும் அடியேனின் கண்களுக்கு அவ்வுருவங்கள் சாக்ஷாத் வரதனே. அந்த திருமேனிகள் அந்த அத்தகிரி பேரருளாளனே. கவரி மட்டுமல்ல, வாக்கியங்களை வீசுவதிலும் திருக்கட்சி வல்லவர்தான் என்பதை நிரூபிக்கிறீர். நல்லது. இருப்பினும் ஒரு வகையில் பல நோக்கங்களை கொண்டவராயிற்றே திருக்கட்சி. அவ்வகையில் இவ்விடம் வந்த நோக்கம் என்னவோ? என்னை காண வந்தீரா அல்லது உமதருமை ராமானுஜனை காணவா? ராமானுஜன் வார இறுதி நாட்களில் ஸ்ரீபெரும்புதூர் சென்று விடுவான். ஆனால் கோவிந்தன்... ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூர் போனால் கோவிந்தன் மதுரமங்கலம் சென்றிருக்க வேண்டுமே, அதைத்தானே கேட்க வந்தீர். மதுரமங்கலம் செல்லவில்லை என்றால் உம்மோடு கட்சியில் தங்கியிருக்க வேண்டும், அப்படித்தானே? இல்லை சுவாமி, கோவிந்தன் மதுரமங்கலம் சென்றதாகவும் தெரியவில்லை, அடியேனின் மடத்திற்கும் வரவில்லை. காஞ்சியம்பதியில் அவனை பார்த்தே வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. தங்களின் வேதாந்த மந்திர வார்த்தைகளால் கட்டுண்டு பல நாட்கள் அவனை இங்கேயே தங்குபடி செய்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. கோவிந்தன் வேதாந்த வாக்கியங்களுக்கு வசியப்பட்டு இங்கு தங்கவில்லை. இந்த யாதவ பிரகாசனின் நாவன்மைக்கு கட்டுப்பட்டு இங்கு தங்கியிருக்கிறான். நீர் இப்போது கோவிந்தனை இங்கேயே வந்து சந்தித்து உமது பாசுரங்களால் வசியம் செய்யலாம் என்று வந்தீரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேனுக்கு ராமானுஜன் கோவிந்தன் இருவருமே இரு கண்கள். ராமானுஜன் பெறும் பேரு கோவிந்தனும் பெற வேண்டுமே என்பதில் அடியேனுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. அதனால் தான் இருவரையும் தங்களிடம் கொண்டு வந்து அடியேன் சேர்ப்பித்தேன். எப்படியோ பகவத் சங்கல்பத்தால் அனைத்தும் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. கோவிந்தனை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களே, ஆனால் அடியேன் அவனை பார்த்து பேசிவிட்டு புறப்பட்டு விடுவேன். அது சாத்தியமில்லை. ஆம் திருக்கட்சி, பாடசாலை பகுதிக்கு வந்தோ வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதோ எதுவானாலும் சரி, வித்தியார்த்திகளை வேண்டப்பட்டவர்கள் சந்திக்கும் நியதி இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையில் இல்லை. என்ன யோசிக்கிறீர்? பகவத் சங்கல்பம் என்றெல்லாம் ஏதோ சொன்னீரே, இப்போது கேளும். இந்த யாதவ பிரகாசனின் சங்கல்பம் ராமானுஜனையோ கோவிந்தனையோ இங்கு வந்து சந்திக்க அனுமதி இல்லை. இதுதான் என் தீர்மானம். என்ன சொல்கிறீர்? தங்களின் தீர்மானத்திற்கு அடியேன் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. கோவிந்தனை சந்திக்க முடியாமல் போனால் என்ன, ஓர் ஒப்பற்ற சந்நியாசியை சந்தித்த மகிழ்ச்சியுடன் அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். கவலைப்படாமல் போய் வாரும்.
கோவிந்தன் வெகு விரைவில் என் தத்துவத்தின் மாமணியாய் திகழ்வான். நம் கையில் என்ன இருக்கிறது? அனைத்தும் அந்த வரதனின் திருவிளையாடல். அவன் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும். அடியேன் வருகிறேன். திருக்கச்சி, நீர் என்னதான் பூசி மெழுகினாலும் நீர் எதற்காக இங்கு வந்தீர் என்பது எமக்கு தெளிவாக தெரியும். கோவிந்தன் இனி என் கைப்பாவை. இந்த யாதவ பிரகாசனிடமிருந்து அவனை எவராலும் மீட்க முடியாது. அண்ணா, உட்காருங்கள். என்ன அண்ணா இது? திருப்புட்குடியில்தான் பாடம் ஓலை என்று இருப்பாய் என்று பார்த்தால் இங்கு அகத்திற்கு வந்ததும் அதே போல் நடந்து கொள்கிறாயே. இங்கு வந்து தங்குவதோ 2 நாட்கள்தான். அதை தஞ்சா மன்னியுடன் செலவழிக்க கூடாதா? பாவம் மன்னி. என்ன பூமா, ராமானுஜனையும் என்னை போல் நினைத்துக் கொண்டாயா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வளைந்து கொடுக்கிறேன். அதே போல் ராமானுஜனும் தஞ்சாவிடம் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? ராமானுஜனின் பொறுப்பும் அதை ஒட்டிய வேறு பல காரியங்களும் சம்பிரதாய தாத்பரிய காரியங்களும் பிறருக்கு போதிக்க வேண்டும் என்று பல விஷயங்களில் ஊடுருவிக் கொண்டிருப்பவன். அவனுக்கு நீ அறிவுரை கொடுக்கிறாயா? நல்ல வேடிக்கைதான். அப்படியில்லை மாப்பிள்ளை. என்னை பொறுத்தவரை துலாக்கோலில் 2 தட்டுக்களும் சமமாக இருப்பது போல் பௌதிக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை இரண்டும் சமமாக கையாளப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன். அதற்கு பெரிதும் முயற்சிப்பவன். இரண்டுமே இணையான பாதைதான். சம்பிரதாய தாத்பரியமும் தர்மமும் அதுதான். இதில் பௌதிக பாதையில் மட்டுமே அதிக நாட்டம் செலுத்தினால் அதில் ஏற்படும் தடங்கல்களும் சிக்கல்களும் நம்மை உருகுலைத்து விடும். ஆனால் ஆன்மீக விஷய யாத்திரையிலோ அதிகம் பயணித்தோமானால் ஞான வைராக்கியம் ஏற்பட்டு ஒரு சிறந்த ஆச்சாரியனாகவே மாறிவிடலாம். பூமா, ஒரு விதத்தில் ஆன்மீக வழியில் அதிக பயணப்படுவதுதான் தாத்பரியமும் கூட. காரணம், இந்த ஆத்மா சாஸ்வதமாக பகவத் சேவையில் ஈடுபடுவதுதான் அதன் சொரூபத்தை நாம் உணர்ந்ததாக பொருள். இரண்டையும், அதாவது பௌதிக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை சமமாக பாவித்து பயணித்தால் ஒரு சிறந்த இல்லறஸ்தன், குடும்பஸ்தன் என்ற ஸ்தானம் கிடைக்கும். அந்த வெகுமதியும் இவ்வுலக நடைமுறைக்கு பொருத்தமான ஒன்றுதான். அதற்கு உதாரணம் நம் அகத்து மாப்பிள்ளை. உன் அகத்துக்காரர் இதோ சாட்சாத் இங்கு இருக்கின்றாரே, இவரை சொல்லலாம். அப்பப்பா, ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணிவிட்டாய் அண்ணா. ஆனால் எதையும் மறுக்க முடியவில்லை. சத்தியமான வார்த்தைகள் என்பதை உணர முடிகிறது. ஏன் மறுக்க வேண்டும்? நல்ல தாத்பரியங்களை ஏற்பதுதானே முறை. இந்த நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் மாப்பிள்ளை. சொல் ராமானுஜா. ஒரு ஆத்மாவை நற்கதி அடையச் செய்ய இந்த உடலைக் கொண்டு சிறு பிராயம் முதலே அதை நல்வழிப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் திசை மாறி வசைப்பட்டு இன்னிலமிசை மாசுபடும். அதுபோன்ற நிலை என் மருமான் தாசரதிக்கு வாராமல் அவனை ஒரு நல்ல சத்தான வித்தாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அவனை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் குதூகலிக்கிறது. அவன் கைக்குழந்தையாக இருக்கும் போதே நான் கூறும் பகவத் கதைகளை கண் சிமிட்டாமல் கேட்பான். சில நேரங்களில் விந்தையாக சில காட்சிகள் என்னுள் தோன்றுவதுண்டு. அதன்படி தாசரதிதான் என் தள்ளாமையில் பற்றுக்கொம்பாகவும் என்னை விட்டு அகலாத நிழலாகவும் இருப்பான். ஆகவே என் சிந்தையில் நீங்காதிருப்பவன் அவன்தான். அவனை பாங்காக வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மிகவும் ஆழ்ந்து யோசித்து பேசுகிறாய் ராமானுஜா. உன் எண்ணப்படியே அவனை ஒரு சிறந்த வித்தாக ஆக்க என் சீரிய முயற்சியை செய்வேன். மிக்க மகிழ்ச்சி மாப்பிள்ளை. அண்ணா, நீங்கள் தாசரதியிடம் காட்டும் அக்கறை எனக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அக்கறையா? என் பக்கத்துணையே அவன்தானே. ஒவ்வொரு வாரமும் நான் இங்கு வருவது சகஜம்தான். ஆனால் இம்முறை நான் என் சிஷ்யனை தேடும் குருவாக வந்திருக்கிறேன் தெரியுமா? எல்லோரும் என்னைப் போல் ஆஹா அப்படிச் செய்தான் இப்படிச் செய்தான் என்று சொல்வார்கள். ஆனால் நீ வேண்டுமானால் பார், என்னைக் காட்டிலும் பல அரிய பெரிய காரியங்களைச் செய்து பெரிய புகழ் பெறப் போகிறான் தாசரதி. என்ன ராமானுஜா, தாசரதி புராணமா?
ஆனால் அதில் ஒன்றும் தவறில்லை. மாமன் மருமான் உறவு அப்படி. தாசரதி என்று சொன்னாலே உருகி விடுகிறான் ராமானுஜன். என்னை விடுங்கள் அப்பா. நம் கமலை அவனை க்ஷண நேரமும் பிரிய மறுப்பவளாக இருக்கிறாள். தாசரதியும் கமலையிடம் ஒட்டிக்கொண்டு வேறு எதிலும் நாட்டமில்லாமல் இருக்கிறான். 10 வயதில் ஒரு சித்தி தனக்கு என்பதில் அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். சரி அண்ணா, தாசரதியை ஸ்நானம் செய்ய அழைத்து செல்ல வேண்டும். நான் அதற்கு ஆயத்தமாகிறேன். சரி. சுவாமி, நீங்கள் சற்று தாசரதியும் கமலையும் எங்கிருக்கிறார்கள் என்று பாருங்கள். உடனே சென்று பார்க்கிறேன். ம். அண்ணா, தாங்கள் அருந்த ஏதாவது எடுத்து வரட்டுமா? இல்லை, எனக்கு இப்போது எதுவும் வேண்டாம். நீ சென்று உன் காரியங்களைப் பார். சரி. ராமானுஜா, ஒன்றை உன்னிடம் கேட்க வேண்டும். நீ திருப்புட்குழியிலிருந்து இங்கு வரும்போதே கவனித்தேன். உன் முகமும் சரி, தேகமும் சரி, ஏதோ வாட்டத்தில் இருப்பதாகவே தோன்றியது. உண்மையைச் சொல். பாடசாலையில் ஏதாவது பிரச்சனையா? இங்கே யாரேனும் கேட்டு விடுவார்கள் என்று சங்கோஜமாக இருக்கிறதா? சரி, வா. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் ராமானுஜா. இப்பொழுது நாம் இருவர் மட்டும்தான் இங்கிருக்கிறோம். அப்பா, தங்களிடம் எதையும் மறைக்கத் தோன்றவில்லை. சொல் ராமானுஜா, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்று பெரிதாக இப்போது நான் நினைக்கவில்லை. ஆனால் தீராத பிரச்சனையாக உருவாகக் கூடாதே என்று கவலைப்படுகிறேன். யாரால் உனக்கு இந்த கவலை ராமானுஜா? சொல். கோவிந்தனால் தானப்பா. கோவிந்தனின் சமீபத்திய மாற்றங்கள்தான் என் கவலைக்கு காரணம் அப்பா. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? அப்பா, எனக்கு தாசரதி எப்படியோ அதே அக்கறையோடுதான் கோவிந்தனையும் பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கோவிந்தன் என்னில் பாதி. அப்படிப்பட்டவன் நம் சம்பிரதாய விஷயங்களிலிருந்து விலகிச் செல்வதையும் வினோதமாக நடந்து கொள்வதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா. சம்பிரதாய விஷயங்களிலிருந்து விலகி போகிறானா? யார்? கோவிந்தனா? ஆமாம் அப்பா. எது காரணம்? யார் காரணம்? உன்னை மீறி அவனை விலக்கிக் கொண்டு செல்பவர் யார்? யாதவ பிரகாசர். யாதவ பிரகாசருடைய விளக்க உரை, வேதாந்த சூத்திரங்களுக்கு அவர் கொடுக்கும் சுய கருத்துக்கள் கோவிந்தனை அந்த பகவானின் அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபடச் செய்யாமல் பெரும் ஆத்ம ஞானத்தை மட்டுமே தேடி அலையும் நிலைக்கு மாற்றியிருக்கிறது. பகவத்குணத்தை கண்டுகளிக்க முடியாதவாறு யாதவ பிரகாசரின் தத்துவங்கள் கோவிந்தனை தடுத்து அவர் வட்டத்திற்குள்ளேயே அவனை சிக்க வைத்திருக்கிறது. சரி ராமானுஜா, இதெல்லாம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு தெரியுமா? தெரியும் அப்பா. இது பற்றியெல்லாம் யாரிடமும் இப்போதைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் தாங்கள் வலியுறுத்தி கேட்கும் வேளையில் என்னால் மறுக்கவோ தவிர்க்கவோ இயலவில்லை. நான் எதையும் மறைத்துப் பேச மாட்டேன், உடைத்துப் பேசிவிடுவேன் என்பதால்தான் என் குருநாதரான யாதவ பிரகாசரும் கோவிந்தனிடம் ஒட்டவிடாமல் சற்று தள்ளியே வைத்திருக்கிறார். ஆனால் கோவிந்தனின் வருங்காலம் பற்றி கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சம்பிரதாயத்தில் உதித்தும் இவ்வளவு சிரேஷ்டர்கள் அவனை வழிநடத்தி இருந்தும் ஒரு உசத்தியான விஷயத்தை அவன் தவறவிட்டு விடுவானோ என்று வருத்தமாக இருக்கிறதப்பா. இல்லை ராமானுஜா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஆழ்ந்து மனது வைத்தால் அவனை நிச்சயம் மீட்டு கொண்டு வந்து விடலாம். நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் அவன் நிச்சயம் உனக்கு கட்டுப்படுவான். இல்லை அப்பா, என்னையும் மீறி ஒரு விஷயத்தில் அவன் பிரயாணிக்கத் தொடங்கிவிட்டான். அவன் மிகவும் விலகிச் சென்று விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. என்னையும் தாண்டி ஒருவர் பேச்சுக்கு அவன் கட்டுப்படுவான் என்றால் அது திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஒருவருக்குத்தான். அவரை காண முடியாத வகையில் காஞ்சியம்பதிக்கே வராமல் தவிர்க்கிறான் கோவிந்தன் என்றால் பிறகு என்னை பற்றி என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு மேலும் வருத்தமாக இருக்கும். அவன் இப்போதெல்லாம் திருநாமங்களை கூட நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்வதில்லை அப்பா. அந்த அளவுக்கு சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறான். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திற்கே கோவிந்தன் வருவதில்லை. திருப்புட்குழி பாடசாலையிலேயே தங்கிவிடுகிறான். அதன் மூலம் திருக்கச்சி நம்பிகளின் சங்கத்தை தவிர்த்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரே ஒரு முறை திருக்கச்சி நம்பிகளோடு கோவிந்தனை சந்திக்க வைத்து விட்டால் போதும். அவர் எப்படியாவது அவனை மீண்டும் நம் சம்பிரதாயத்துக்கு இழுத்து வந்து விடுவார்.
இருப்பினும் யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் பலமாக வீழ்ந்துள்ளவனை எப்படி திருக்கச்சி நம்பிகளின் சமீபத்தில் கொண்டு செல்வது என்பதுதான் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி ராமானுஜா, நீ விசனப்படாதே. கோவிந்தனைக் கொண்டு சில லீலைகளை புரிய பகவான் ஏதோ சங்கல்பித்திருக்க வேண்டும். நீ இப்படி யோசித்துப் பார். அன்றாடம் அந்த வரதனிடம் உரையாடும் திருக்கச்சி நம்பிகள் நினைத்தால் 1000 தடைகளையும் தாண்டி கோவிந்தனை கண்டு பேச முடியாதா? அப்படியே நடக்கவில்லை. எனவே இது நிச்சயம் அந்த பகவானின் லீலையேதான். ஆனால் முக்கியமான ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த நிலையிலும் நீ திருக்கச்சி நம்பிகளிடமிருந்து விலகி போய்விடாதே. அவர்தான் உனக்கு பக்கபலம், வழித்துணை, பாதுகாப்பு, எல்லாம். அவருடைய சங்கம் எக்காலத்திலும் விடக்கூடியதல்ல. அதை மட்டும் மறவாதே. திருக்கச்சி நம்பிகளை கெட்டியாக பிடித்துக்கொள். வாழ்வில் நிச்சயம் மேன்மை அடைவாய். சரி, இத்தோடு போதும். இனி யாரிடமும் இது பற்றி பேசிவிடாதே. அதனால் வீண் குழப்பமே மிஞ்சும். வா போகலாம். பார்த்தாயா தஞ்சா? நன்றாக கேட்டாயா? கோவிந்தன் அந்த திருக்கச்சி நம்பியின் கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டானா? என்னது? கட்டுப்பாட்டை விட்டா? ஏதோ சம்பிரதாயத்தை விட்டு என்று தானே காதில் விழுந்தது. ஆமா, பெரிய சம்பிரதாயம். அந்த திருக்கச்சி நம்பிக்கென்று ஒரு தனி சம்பிரதாயம். நமக்கு தெரியாத சாஸ்திரமா அல்லது சம்பிரதாயமா? நன்றாக புரிந்து கொள் தஞ்சா. அந்த திருக்கச்சி நம்பிகள் இந்த சம்பிரதாயத்திற்கு வந்தவர். நாமெல்லாம் இந்த சம்பிரதாயத்திலேயே பிறந்தவர்கள். நமக்கு யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? உன் மாமனார் தான் ஏதோ அந்த கட்சி நம்பியே ஆகா ஓஹோ என்று தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். ஏன் இங்கே சம்பிரதாய சிரேஷ்டர்கள் இல்லையா? ஏன் உன் அப்பா இல்லையா? உன் புக்ககத்து மாமா திருமலை நம்பிகள் இல்லையா? ஒன்றை தெரிந்து கொள் தஞ்சா. என்று அந்த திருக்கச்சி நம்பிகளை விட்டு கோவிந்தனைப் போல் உன் அகத்துக்காரரும் வருகிறாரோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையிலும் நீ ஏற்றத்தை சந்திக்க முடியும். என் சித்தாந்த விளக்கங்களுக்கு தகுந்த குறிப்புகளை சேகரிக்கப் போகும் பணியை செய்யப் போகிறவன் ராமானுஜன் இல்லை, கோவிந்தன். சீனு ராமசாமியின் இயக்கத்தில் தர்மதுரை திரைப்படத்தின் மாபெரும் இசை வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு காலை 11 மணிக்கு